திரு சேகர்மாணிக்கம், ஏப்ரல் மாதம் ஒரு செய்தி, எல்லோருமே கடந்து தான் வந்திருப்போம் அந்த செய்தியை. கொச்சியில மலையாள திரையுலகை சேர்ந்த நடிகர், அதுக்கப்புறம் இன்னும் சிலர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க போதை மருந்து விவகாரத்தில் அப்படின்னு கைது வரைக்கும் போய் விசாரணையெல்லாம் நடத்தப்பட்டது. சம்மன் அனுப்பி விசாரிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 2 நடிகர்கள் போதை மருந்து தொடர்பாக கைது செய்யப்படுகிறார்கள். போதை மருந்து பழக்கம்ங்கிறது திரையுலகில், மலையாள திரையுலகமோ இல்லை இந்தி திரையுலகமோ இங்கே தமிழ்நாட்டு திரையுலகமோ, இது ரொம்ப ஈஸியா நடக்குதா, ரொம்ப எளிமையா நடக்குதா? ஏன்னா பணமும் அங்க எளிதா அதிக அளவுல புரளக்கூடிய இடமாக இது இருக்கு. ஆமா, அதாவது நீங்க முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். போதைப் பொருள் நம்ம செலிபிரிட்டியை வச்சே நம்ம பேச முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இதுல பெரும் பணக்காரர்கள் பிள்ளைங்களும் ரொம்ப ஏழையா இருக்கவங்களும் இந்த போதைக்கு அடிமையா, அது எப்படி அடிமை ஆறாங்கிறதான் கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு, போதைப் பொருள் உற்பத்தி செய்யறது சில மாநிலங்கள் இருக்கும், சில மாநிலங்கள் டிஸ்ட்ரிபியூஷன்ல டாப்ல இருக்கும், சில மாநிலங்கள்ல கன்சியூமர் டாப்ல இருப்பாங்க. இது ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள். நம்ம டாக்கிங் அபவுட் செக்ஷன் ஆஃப் பீப்புள். அதாவது செலிபிரிட்டி சினிமா உலகத்துல அது டெஃபினட்டா இருக்கும், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தொகை இந்த போதை மருந்தோடைய தொகை இருக்குல்ல, ஒரு 50 கிராம் 100 கிராம் அந்த அளவுக்கான குறைந்த அளவுக்கான போதை மருந்தே லட்சங்கள்ல விற்பனையாகிற போது, இது பெரும் தொழிலதிபர்கள், பணம் படைத்தவர்கள், திரையுலகில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தானே இது கையாளுவதற்கு எளிதா, அணுகுவதற்கு எளிதா இருக்கும். இதுல சாமானிய மனிதர்களுக்கும் இந்த போதை மருந்தை அணுகுவதற்கு முடியுமா? ட்ரக் கார்டல், அதாவது இப்ப சில நீங்க சொல்றபடி பார்த்தா நார்காட்டிக்ஸ் இருக்கு, சைக்கோட்ராபிக், சிந்தட்டிக், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா டிப்ரெசன்ட், ஸ்டிமுலன்ட் இருக்கு. சில கஞ்சா தான் ரொம்ப சீப்பா கிடைக்கும், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்ப நார்த் இந்தியாவில் கஞ்சாவே மேனுஃபேக்சர், நான் கூட கெடிலாவில் அட்வைசரா இருந்த இந்த ட்ரக் மேனுஃபேக்சரிங். அப்பெல்லாம் அந்த நார்த் இந்தியாவில் போய் கஞ்சா எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அந்த ட்ரக் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. இப்போ என்னன்னா பிரச்சனை என்னன்னா, இது 2 கோணத்துல நம்ம இது பண்ணுவோம். ஒன்னு கன்சியூமர், இன்னொன்னு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கூட சேர்ந்து நெக்ஸஸ் மேனுஃபேக்சரர்ஸ். இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த எடுத்துக்கிட்டா, இந்த பக்கம் வெஸ்டர்ன் சைட்ல கோல்டன் கிரசன்ட், ஈஸ்டர்ன் சைட்ல கோல்டன் ட்ரையாங்கிள்னு அந்த காலத்துல இருந்து இருக்கு ட்ரக் எப்படி உள்ள வருதுன்ட்டு. இதுக்கு நர்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு, அப்புறம் என்போர்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஈவன் சிபிஐ இருக்கு. எல்லா விதமான என்போர்ஸ்மெண்ட்டும் இன்க்ளூடிங் லோக்கல் போலீஸும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. எல்லாரும் கண்டுபிடிக்கிறதுல இன்வால்வ் பண்றாங்க. எப்படி உள்ள வருது? கண்டுபிடிச்சாலும் இது எங்க இருந்து உள்ள வருது? வெளிநாடுகள்ல இருந்து வருதா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்குள்ளேயே இந்த பரிமாற்றம் நடந்துருதா? சில ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கோட்ராபிக், சில ட்ரக்ஸ் ஹீரோயின், இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து தான் வரும். இங்க அதிகமா உற்பத்தி கிடையாது. ஆனா கஞ்சா ரிலேட்டட் எல்லாமே இந்தியாவில உற்பத்தி ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா 90% உற்பத்தி ஆகுது இங்க. சோ இதுக்கு இப்ப பாங் சாப்பிடுறாங்க. நார்த் இந்தியாவில பாங் சாப்பிடுவாங்க இந்த இதுக்கு, ஹோலி பண்டிகைக்கெல்லாம். அதுவும் ஒரு கஞ்சா வெரைட்டி மாதிரி தான். அதாவது நேட்டிவிட்டி உள்ள ட்ரக்ஸும் இருக்கு, வெளியில இருந்து வர்றதும் இருக்கு. இப்போ முக்கியமா கவனிக்க பண்றது, இது எப்படி அடிமை ஆகுறாங்க. மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து யங்ஸ்டர்ஸ். இப்ப ஈவன் ஐடி கம்பெனி இருக்கவங்க எல்லாம் கூட இதுல இந்த மாதிரி பார்ட்டி இதுல போகும்போது அது அடிமை ஆயிடுறாங்க. அதுக்கு பல வழிகள் அவங்க வச்சிருக்காங்க. அந்த போதை பொருளை விற்கிறவங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டுமல்ல, அவங்க ட்ரையல், மணி ட்ரையல் மட்டும் இல்ல, இந்த ட்ரையலை கொண்டு போகணும், கடைசி எண்டு வரைக்கும் லாஜிக்கல் எண்டு கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் என்சிபி பண்றாங்க. ஆனா பட் லோக்கல் போலீஸோ இல்ல வேற இதோ ஸ்டேட் போலீஸோ இல்ல வேற சென்ட்ரல் போலீஸோ முடியல. ஏன்னா அவங்களுக்கு பல விஷயங்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறத விட்டு இதை டெடிகேட்டா பண்ண முடியல. என்சிபி கிட்ட இப்போ ஆளுங்க கம்மி. அதனால நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன் உங்களுக்கு. நான் 12 வருஷத்துக்கு ரிட்டையர் ஆனேன். இருந்தாலும் சபர்மதி போலீஸ் ஸ்டேஷன், நான் டிசிபி இருந்தப்ப சபர்மதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஒரு நாள் காலையில விசிட் பண்ணும்போது ஒரு ஆளை லாக்அப் பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. மேல டேபிள்ல ஒரு பொட்டனாரி பவுடர். அதை நான் பார்த்துட்டு எதுக்கு அவனை உட்கார வச்சுன்னு கேட்டுட்டு அப்புறம் அந்த பவுடர் எடுத்து பார்த்தேன். முதல்ல எனக்கு சஸ்பிஷனா இல்லை. அவர் எடுத்துட்டு மோந்து பார்க்கும்போது ஒரு மாதிரியான ஸ்மெல்
உடனே ஃபாரன்சிக் கூப்பிட்டு அதை பார்த்தாக்க அது வந்து கொக்கைனுடைய ரிலேட்டட் இது. ம்ஹும். இப்போ அந்த கான்ஸ்டபிள் நைட்ல இவரை பிடிச்சிருக்காரு, ஆனா அவருக்கு அந்த அவேர்னஸ் இல்ல. தெரியல. இது மாதிரி வந்து போலீஸ்லயே பல லெவல்ல வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய மெட்டீரியல் அவங்களால கண்டுபிடிக்க முடியும், ஆனா அவேர்னஸ் கம்மியா இருக்கு. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, ரொம்ப எக்ஸ்பர்டைஸா இருக்கவங்களுக்கு டைம் இல்ல, அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதுலயே இருப்பாங்க, டிடெக்ஷன் பண்ற பிரான்ச் கம்மியா இருக்கும். இதெல்லாம் பல விஷயங்கள் நம்மளுக்கு காம்ப்ளிகேட் பண்ணுது. இதுக்கு தான் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கணும் பூரா இந்தியாவுக்கும். என்சிபி அதை கோஆர்டினேட் பண்ணும். எல்லா மாநிலங்களிலும் உள்ள அந்த ட்ரக் இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்க பண்றாங்க. இங்கே ஆனா ஸ்ரீகாந்த் elaborate-ஆ கிருஷ்ணா கைது விவகாரத்துல சொல்லணும். பாத்தீங்கன்னா இதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு வாட்ஸ்அப் குழு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதுல மெம்பர்ஸ் எல்லாம் இணைச்சிருக்கிறாங்க. கோட் வேர்ட்ல அதுல பேசியிருக்கிறாங்க. எந்த நேரத்துல எங்க விற்பனை செய்யப்படும் போதை மருந்து, எந்த நேரத்துல போதை மருந்து சாப்பிட்றதுக்கான இடம் எது, இது எல்லாமும் அங்கதான் பகிர்ந்திருக்கிறாங்க. இது பல ஆண்டுகளா அது நடந்திருக்கு. அதை ட்ராக் பண்றதுக்கான வசதி கூட காவல்துறைகிட்ட இல்லையா? முடியாதா? அது சிரமமா? இருக்கு. நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். இந்த வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஈஸியா ட்ராக் பண்ணலாம். பட் வந்து அது எந்த மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியலையே. இப்ப யாரு இது பண்ணுவாங்க? என்சிபி தான் பண்ணணுமா, இல்ல ஸ்டேட் போலீஸும் பண்ணலாம்? அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க பொடி சாமா இப்படி எல்லாம் பேசுவானுங்க. நிறைய விஷயங்கள் வந்து பேசுறத வந்து வச்சு அவங்களாலும் போக முடியாது. அது வந்து ரொம்ப கிளியரா அதுல வந்து இன்வால்வ் ஆன இந்த டெடிகேட்டட் ஆபீசர்ஸ் வந்து இதை பார்க்கணும். எப்படி வந்து தீவிரவாதத்துக்கு வந்து வாட்ஸ்அப் மீடியா சோசியல் மீடியா எல்லாம் கரெக்டா அவங்க மானிட்டர் பண்றாங்களோ அதுக்கு இதையும் வந்து சேர்த்து அவங்க பண்ணணும். அது பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனா பண்ணுனா இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அவங்கள வந்து சரியான நேரத்துல அரெஸ்ட் பண்ணி சரியான இதுல இது கொண்டு போன லீகல் சிஸ்டத்துல கொண்டு போனா இது ஓரளவுக்கு குறையும். இது வாட்ஸ்அப் மட்டும் இல்ல, மற்றபடி நிறைய லோக்கலி இப்ப வந்து ஸ்கூல்ல எல்லாம் நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நான் அஹமதாபாத்ல இருக்கும் பொழுது ஒரு ஸ்கூல்ல பர்டிகுலர் ஸ்கூல்ல வந்து ட்ரக் அடிக்ட் கொஞ்சம் கூட வந்துட்டாங்க. ஸ்கூல் பீப்புள்லாம் வந்து அதை மறைச்சிட்டாங்க. அப்புறம் நாங்களே ஒரு இன்ஃபார்மல் டீம் போட்டு ஒரு ஐஸ் விற்கிறவன் வந்து பண்ணிட்டு பர்டிகுலர் ரேட்டு போறான். அவனை வந்து இன்னொரு ஐஸ் விற்கிறவனை வச்சு நம்ம பிடிச்சோம். அதுக்கப்புறம் ட்ரையல் கண்டு போனது பாம்பே வரைக்கும் போச்சு. அது மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணணும், இந்த பாலிடிக்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்டேட்ல ஜாஸ்தியா இருக்கு, அந்த ஸ்டேட்ல கம்மியா இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. இது நேஷனல் கிரைம் அண்ட் சோசியல் ஈவில் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இத வந்து டேக்கிள் பண்றதுக்கு எல்லாரும் ஒருமித்த கருத்தோட வந்தாதான் எல்லா லெவல்லையும் இது சரி கட்ட முடியும். ஓகே.